மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வெறுப்பு காட்டுது. எது என்ன மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறுப்பு காட்டுதுன்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த உதயநிதிக்கு எதுவும் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலப்பா. இப்போ எழுதி கொடுக்குறவங்க இப்போ கொஞ்சம் எதுகை மோனையோட எழுதி கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். உதயநிதிக்கு நான் கேட்குறேன், 11 லட்சம் கோடி மத்திய அரசுலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியுமா தெரியாதா? கோவை விமான நிலையம், சென்னை விமான நிலையம், திருச்சி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் நடந்ததா இல்லையா? யூபி அரசாங்கத்தில் அவர் பாவம் 20 வயசு 25 வயசுல அவருக்கு தெரிஞ்சுதா தெரியுமா? யூபி அரசாங்கத்தில் எத்தனை விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை துறைமுகங்கள் விரிவாக்கப்பட்டது, எத்தனை சாலைகள் விரிவாக்கப்பட்டது, வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை விட்டாங்க? நீங்கள் யூபி எனக்கு நேற்று கூட எனக்கு ஒன்று ஆச்சரியம். நான் ஹிந்திக்கு நாங்களும் ஆதரவு கிடையாது. நான் என்னை போட்டு ஹிந்தி இசைன்னு என்ன வேணால் எழுதிருப்போம். என் உயிர்லையும் இருக்குது, பெயர்லையும் இருக்குது தமிழ். உங்களை மாதிரி இல்லை. நேற்று கனிமொழின்றவங்க ஆராம்சே அப்படின்றாங்க, பேசிக்கிட்டே இருந்தவங்க தமிழில் இந்திய தொலைக்காட்சியில். அப்போ திமுக காரங்க எல்லாருமே ரகசியமாக ஹிந்தி படிக்கிறாங்க. எப்படி ரகசியமாக சாமி கும்பிடுறாங்களோ அதே மாதிரி ரகசியமாக ஹிந்தியும் பேசுகிறாங்க, ஹிந்தியும் படிக்கிறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. தெரிஞ்சால் சொல்ல போகிறோம், தெரியலன்னா நான் சொல்ல போகிறேன். ஆக இன்னைக்கு எல்லாத்தையும் எங்களை பார்த்து நீங்கள் குத்தி 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 நீங்கள் திணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் காசி தமிழ் சங்கம் பேசினாரு, திருக்குறளை பேசுகிறாரு, பாரதிய பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, வ.உ. சிதம்பரத்தை பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்களே இந்தி வார்த்தை, எனக்கு உங்கள் வார்த்தை பாராளுமன்ற நம்ம சபாநாயகரை பற்றி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், எங்கள் பேர் உங்கள் வாயில் எப்படி நுழையலையோ அதே மாதிரி திட்டத்தோட ஹிந்தி பேர் எங்களுக்கு நுழையலை. 20 வருஷமாக என்னங்க செஞ்சுட்டு இருந்தீங்க? 20 வருஷமாக ஹிந்தி பேரை மாற்றிருக்க வேண்டியது தானே, ஏன் மாற்றலை? ஸ்டாலின் அப்போ என்ன தூங்க போயிட்டாரா? அம்னீஷியா வந்ததா? நான் கேட்குறேன், 20 வருஷமாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் மாற்றலை? மாற்றிருக்க வேண்டியது தானே. நான் புதுச்சேரியில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் தமிழ் பேர் வச்சேங்க, தமிழ் பேர் வைப்போம். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியை குத்திட்டு இருக்க முடியாது. பாரத பிரதமர் சிறப்பாக செயலாற்றி கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்கும். நிச்சயமா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். சரி சரி சரி. அப்புறம் மகாத்மா காந்தி பேருக்கு எதுக்கு எதிர்த்து போராடுறாங்க? மகாத்மா காந்தி பேருக்கு சொல்லி ஏன் சொல்லலை? அப்புறம் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஏன் சொன்னீங்க? கருணாநிதி பேர் எல்லாத்துலையும் தான் வச்சாச்சு, பாடத்தில் வச்சாச்சு, அரிசிக்கு வச்சாச்சு, லைப்ரரிக்கு வச்சாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வச்சாச்சு, எல்லா ஸ்டாண்டுக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன திருப்பி? ஆனால் அவர் மாத்திரம் தான் முதலமைச்சராக இருந்தாரா? அவர் பேர் வைக்கணும்னா அப்புறம் காமராஜர்ல ஆரம்பிச்சு, பக்தவச்சலத்துலேருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிச்சு, புரட்சி தலைவி வரைக்கும் எல்லார் பேரையும் தான் கேட்கணும். சுதந்திர போராட்ட வீரர் இது. இந்த அரசாங்கத்தில் நான் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அன்பழகன் பேரை பாலத்தில் வச்சாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே வேலு நாச்சியார் பேரை வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு டிராமா அரசுங்க. தீய சக்திகளை ஒழிப்பதற்காகவே இயேசு பிறந்தார், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக அதிமுக அவர் சொன்னது கரெக்டு தானே. தீய சக்தி திமுகன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அது வலுவாக, அது விஜய் கூட அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. தீய சக்தி திமுக என்றது சரித்திரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால நாங்க ஒன்றும் எந்த சிறுபான்மையினருக்கு எதிராக இல்லை. கூட்டணி கட்சி தலைவர் சிறுபான்மை நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்க ஒன்றும் எதிரியே கிடையாது. நாங்களே நடத்துறோமே. ஏதோ ஜான்சன் இவர் நடத்துறாரு, நான் போறேன். ஜான்சன் எங்க கிட்ட இருக்கிறாரு. என்ன நான்சென்ஸ் நீங்க பேசுறீங்க? அதைத்தான் சொல்றேன். கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுறேன், இந்துக்களுக்கு எதிராக பேசினா எங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நான் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவா பேசுவேன், இஸ்லாமுக்கு ஆதரவா பேசுவேன், இந்துக்களுக்கு ஆதரவா பேசுவேன். ஆனா நீ சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசும்போது நான் பைபிளை எடுத்துவேன். நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றதா நாங்க எதிர்க்கிறோம். நாங்க பைபிளை பாராட்டுறதை நாங்க எதிர்க்கல. பைபிளை பாராட்டிட்டு நீ பகவத்கீதையை எதிர்க்கிறதா நாங்க எதிர்க்கிறோம். இதுதான் நீ தெளிவா இருக்கிறோம். நீங்களே அழகா வார்த்தை சொல்லி வேஷம் போடுறாங்க, வேஷம் போடுறாங்க. நன்றி.